ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன், வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் ஹிந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர் பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து, இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள், இந்தியிலே சுருட்டி விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள். ஏன்? அவர்கள் நாடு இல்லை, அவர்கள் நிலமும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என் மொழி சாவதோ, என் இன உரிமை பறிபோவதோ, என் நிலம் வளம் களவு போவதோ, எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார். ஏன் நாம கவலைப்படுவோம்? ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு, இந்த ஒரு இடம் தான் இருக்கு. எனக்கு வரலாறு இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன். பயன் இல்லை. காலடியில் அறக்கிற இடம் தான் இருக்கு. இதுலயும் 6 பேர் அங்கிங்கும் கால் வச்சிருக்கான். இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைன்னா நிக்க இடம் இல்லாம போயிடுவான். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கப்பா, எதையா போயிட்டு படாங்கிட்டு. என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல பேட்டி இருக்கும்போது, தமிழால வந்தா வேலை கொடுப்பான், வேலை கொடுப்பான் சொல்றாங்க இல்லையா? சேலத்துல மளிகை கடை, தேநீர் கடை வச்சிருக்கேன், முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான், 29 தேர்தலில் அவன் தீர்மானிப்பான். நீ ஒன்று தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டுருவான். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர், கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்டர் 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தூர் கல்லர் மரவர் அகமுடையரா? நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பழையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாகவும் ஒன்னா நிக்க மாட்டாய், நீ மொழி இனமாகவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றத நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவனும் பேச முடியாது, பறையன் பேச முடியாது, நாடாரு, செட்டியாரு, தேவேந்திரர் ஓஹோ தள்ளி போண்டுருவான். அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சு விட்டான். நீ ஒன்றும் இல்லை உனக்கு. அதனால கடைசியாக அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 விற்று பொழைச்சிக்கிட்டு இருந்த, இப்போ அதையும் எடுத்துட்டாப்புல. இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்யுது. இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுகிறேன், தம்பி கார்த்திக் கூட பதிவு செஞ்சான் பாருங்க. 40,000 வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு. ஏன்னா அவ்வளோ மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்கிடான்னு தூக்கிடுச்சு. இப்போ என்ன செய்யும்? இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்கை பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும்? அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் படம் இருந்தால் அது நம்ம வீட்டில் தூக்கிட, அங்கே சீமா படம் இருந்தால் தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாமல் அவர் ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்ல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமாக பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கய்யா. மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்கய்யா. அவ்வளோ பெரிய ஆள் பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்புல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து
42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியை முடிச்சிட்டோம்ல. அவர் பேசுற சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னு நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே. ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழன்னா நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும்னு நினைச்சா தவறுன்றுவான்.